உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா 1 சாமுவேல் 2:8, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களை உயர்த்தணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவோடு வந்திருக்காருங்க. உங்களை உயர்த்துவதற்காக வந்திருக்கார். நல்லா இருக்குல்ல இது? தேவன் உங்களை உயர்த்தணும் அந்த எண்ணத்தோடு வந்திருக்காரு. என்னை பார்த்தா யாருக்கும் என்ன பிடிக்காது, ஆனால் தேவனுக்கு உங்களை பிடிக்குங்க. யாருக்கும் உங்களை பிடிக்காதா? பரவாயில்ல, விட்டுடுங்க. தேவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கும் பிடிக்கலன்னா நம்மளுக்கு என்ன, விட்டுருங்க. தேவனுக்கு உங்களை பிடிக்குதுல்ல, அது போதும். தேவன் உங்களை பார்த்து, என்னைக்காவது உங்களை பார்த்து உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காராங்க? உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வெறுக்கிறேன்னு என்னைக்காவது ஏசு சொல்லியிருக்காரா? அப்படி என்றைக்கும் அவர் சொல்ல மாட்டார், சொன்னதும் இல்லை. அவர் ஒரு வேளை அப்படி சொல்லிட்டாருன்னா நம்ம அழலாம், அழுகிறதுல நியாயம் இருக்குது. நம்ம ஏசு இருக்கார்ல, அப்படி என்றைக்கும் அப்படி சொல்ல மாட்டார். அவருக்கு பிடிச்சதே நீங்கள் தான். வாசற்படியில் நின்று கதவை தட்டிகிட்டே இருக்கார். எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? நீங்கள் தான் கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தான் ஏசு பிடிக்கல, ஆனால் ஏசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது இல்லை? அப்படி தானே? அப்போ என்ன பண்ணணும்? அவரோட சேர்ந்துக்கோங்க. ஐயோ அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல, என்ன யாருக்கும் பிடிக்கல, எதுக்காக உட்காந்து கவலைப்படுறீங்க? தேவன் உங்கள் கூட இருக்காரு, உங்கள் வாசற்படியில் நின்று கதவை தட்டிட்டு இருக்காரு. இயேசுவோடு சேர்ந்துக்கோங்க. அவர் உங்களை உயர்த்துவார். சரிங்களாங்க? அவர் உங்களை எந்த மனிதர்கள் ஓரம் தள்ளினாங்களோ, யார் ஒதுக்கி விட்டாங்களோ, யார் தூக்கி போட்டாங்களோ, உபயோகமற்றவர்கள், திறமை இல்லாதவர்கள் என்று உங்களை யார் தூக்கி போட்டாங்களோ, தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துலேருந்து உங்களை உயர்த்துறாரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களை உயர்த்தணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டார். உங்களை தள்ளிவிடலை, உங்களை தூக்கி போடலை. சரிங்களா? அதற்காக தான் நம்ம சந்தோஷப்படணும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுவோடைய அன்பை புரிஞ்சுக்கணும். மனிதர்களுடைய அன்புக்காக நீங்கள் ஏன் ஏங்குறீங்க? அவங்க மதிக்கலை, இவங்களை மதிக்கலை, இவங்க என்னை பார்த்தாலே அப்படியே அசட்டை பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? தாழ்ந்த நிலையில் இருக்கிற உங்களை ஏசு என்ன பண்ணுறாருன்னா உயர்த்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து வந்திருக்கார். உங்கள் மேலே தேவன் அன்பாக இருக்கார். அவருக்கு உங்களைன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அதுதான் உங்ககிட்ட சொல்கிறார். யாக்கோபு இருக்காங்கல்ல, உங்கள் மாமா வீட்டுக்கு போனாங்க. அவங்க மாமா அவங்க மாமாவுக்கு 2 பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் லேயாள், 2வது பொண்ணு பேர் ராக்கேல். நம்ம யாக்கோபு அங்கே போனான், அவங்க மாமா வீட்டில் இருந்தான். உடனே அவங்க மாமா பார்த்து கேட்டார், யாக்கோபை பார்த்து, என்னப்பா நீ சம்பளமே இல்லாமல் ஆடுலாம் மேய்ச்சிட்ருக்க, சம்பளம் வாங்கிக்கோப்பா, என் சகோதரி பையன்தான், ஆனாலும் நீ என்ன கண்டிப்பாக சம்பளம் கேளு அப்படின்னோடனே டக்குன்னு கேட்டான். இந்த ராக்கேல் இருக்கால, ராக்கேலுக்காக 7 வருஷம் நான் வேலை செய்கிறேன், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பொண்ணை எட்டியே பார்க்கல, அற்பமாக எண்ணினான். என்ன காரணம்? லேயாள் மேலே என்ன வெறுப்பு? காரணம் கண்ணு சரியில்லையாம், கண்ணு அழகா இல்லையாம். லேயாளுக்கு ரொம்ப குட்டி கண்ணாக இருந்துச்சான், கூச்ச பார்வையாக இருந்தாலாம். அதனால் நம்ம யாக்கோபு என்ன பண்ணாங்கன்னா லேயாளை அப்படியே ஒதுக்கி விட்டாங்க. அவள் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு தானே இவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமான்னு சொல்லியிருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பொண்ணை விட்டுட்டு 2வது பொண்ணுக்காக நான் 7 வருஷம் நான் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டான். அப்போ எப்படி இருந்திருக்கும்ல லேயாளுக்கு? கஷ்டமாக வந்திருக்கும். நம்மளை இவன் புறக்கணிச்சிட்டான். 7 வருஷமும் லேயாள் கஷ்டப்பட்டிருப்பா. அற்பமாய் எண்ணப்பட்டாள், யாக்கோபால் அற்பமாய் எண்ணப்பட்டாள். எல்லாருமே இந்த பொண்ணு பாரு, கண்ணை பாரு, எப்படி இருக்கு பாரு அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போதான், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதான் அப்படின்னு எல்லாரும் அவள் கண்ணு முன்னாடி பேசியிருப்பாங்க. ஆனால் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள். யாரும் அவளை விரும்பலைன்னு தெரிஞ்ச உடனே தேவன் என்ன பண்ணார்?
யாக்கோபுக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு? லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. யாக்கோபுக்கு தெரியாமலேயே லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. யாக்கோபு என்ன நினச்சான்? லேயாலோடு சேரக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் தேவன் லேயாலோடு அவனை சேர்த்து விட்டார். ஏன்னா லேயாளுக்கு பிறந்த குழந்தை யூதா இருக்கான்ல, யூதா வழியாக வந்தவர் தான் இயேசு. யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல இயேசுவுக்கு. அவர் அந்த பேரை தனக்கு வச்சுக்கிட்ட அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள் வழியாக வந்த யூதா, அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் என்ற பேரை அவர் தனக்கு வச்சுக்கிறதுல சந்தோஷப்பட்டார். யார் அற்பமாக எண்ணப்படுறாங்களோ அவங்கள உயர்த்தி பார்ப்பார், உயர்த்தி அழகு பார்த்துருவார். லேயால எவ்வளோ உயர்த்தி ஒரு அழகு பார்த்தார் பார்த்தீங்களா? அப்படிதான் உங்களை உயர்த்தி அழகு பார்த்துப்பார். இப்போ என் பிள்ளை அழகாக இருக்குதா? இப்போ உயர்த்திட்டேனே லேயால, இப்போ லேயால் அழகாக இருக்காளா? இவ்வளோ பெருமை கொடுத்துட்டேனே லேயாளுக்கு, கண்ணு தானே அது கிடக்குது. இவ்வளோ உயரம் கொடுத்துட்டேனே, இவ்வளோ பெருமைகள் கொடுத்துட்டேனே, அவ தானே முதல் மனைவி யாக்கோபுக்கு, அந்த அந்தஸ்து, இவ்வளோ பெருமை கொடுத்துட்டேனே, இப்போ என் பொண்ணு அழகாக இருக்கால, லேயாள் ரொம்ப அழகாக இருக்கா. அவர் பெருமை, அவர் அதில் என்னது ஒரு அழகு பார்த்தார். உங்களையும் அப்படி தான் அழகு பார்க்க போகிறார். உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். இப்போ அம்மாங்கெல்லாம் எப்படி பாருங்களேன், ஏதாவது ஒரு பிள்ளை நல்ல ட்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அழகு பார்ப்பாங்க. ஐயோ அழகாக இருக்கே என் பொண்ணு, அழகாக இருக்கானே என் பையன். அது மாதிரி தான் நம்ம தேவன். அவர் எப்படிங்க அழகு பார்ப்பாரு? உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பாரு. சூப்பரான இடத்துல உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பாரு. அந்த இடத்துக்கு உங்களால் போக முடியாது, ஆனால் அவர் உயர்த்தி கொண்டு வச்சிருவார். அவர் உயர்த்தி கொண்டு வச்சு அழகு பார்ப்பார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம தேவன் உங்களை அப்படியே விட மாட்டார். தாழ்மையான இடத்துலையே உங்களை வச்சுட்டு இருக்க மாட்டார். சரிங்களா? உயர்த்தப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டு கீழே கிடக்குறாங்க. யாருக்கும் உங்கள் பிள்ளைகளை பிடிக்கல, ஓரம் கட்டி வச்சுருக்காங்க உங்கள் பிள்ளைங்களை. ஆனால் நீங்கள் தாழ்ந்த இடத்துல இருக்கிற உங்கள் பிள்ளைங்களை எடுத்து உயர்த்தி வைக்க போகிறீங்க. உயர்த்தி அழகு பார்க்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களை உயரமான இடத்துக்கு கொண்டு போய் அழகு பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டுக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. பா நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைங்களை ஆரோக்கியமாய் மாற்றுங்கப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு தேவதூதர்கள் மாதிரி நாங்கள் பறந்து மதியவானத்தில் இருக்கிற உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, பசுத்தமாக வச்சுக்கோங்க. பசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருட ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ்ப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு முடிஞ்சவன் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.